தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கியது, பரிசுத்தம் உள்ளது, நம்மை இரட்சிப்பின் பாதையில் நடத்துகிறது. அப்படிப்பட்ட இயேசுவின் இரத்தம் யூதாஸ் காரியோத்தால் காட்டி கொடுக்கப்பட்டது. அவர் தம்முடைய தவறை உணர்ந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்காக தான் பெற்ற வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். பிரதான ஆசாரியர்கள் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியில் இதை போடலாகாது என்று சொல்லி அதை ஒரு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். தேசாதிபதியாகிய பிலாத்து, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும், இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையில் கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூட்டி வர செய்து, அவருடைய வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளாலும் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவரது வலது கையில் ஒரு கோலை கொடுத்து, அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை சிலுவையிலும் மறைந்தார்கள். அவர் எந்த குற்றமும் செய்யாமல் நமக்காக சிலுவையில் தம்முடைய உயிரை ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்கும் நம்முடைய அக்கிரமங்களிலிருந்தும் நம்மை மீட்டெடுக்க அவர் பரிசுத்த இரத்தத்தை கிரயமாக கொடுத்து நம்மை அவருடைய சொந்த சனமாக மாற்றிக்கொண்டார். நம்முடைய தேவனை நாம் என்றென்றும் துதிப்போம். ஆமென்.